இன்றைக்கு கூட வாழ்வை வளமாக்கும் ஒரு நிமிட ஜெபத்தின் மூலமாக நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். எப்படி ஒரு நிமிடம் அப்பப்போ ஜெபிக்கலாம் என்பதை குறித்து சின்ன டிப்ஸ் தரலான்னு இருக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துணிவாய் முடிவாய் நீங்கள் முடிவு வரை நீங்கள் கேளுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் அநேகருக்கு எண்ணெய் தேய்க்கிற பழக்கம் இருக்கும். எண்ணெய் தேய்க்கும் போதெல்லாம் நீங்கள் இப்படி நினைங்க, சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுறேன். ஆண்டவரே, இந்த எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் அப்பா. காலை வேளையில் என் பாத்திரம் மகிழ்ச்சியால் சந்தோஷத்தால் நிறைவதற்காக நன்றி. என்னுடைய எண்ணெயை எங்கே தேய்ப்போம்? தலையில் தேய்ப்போம். அப்போ பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையவர் கொடுப்பாராம். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என் மனதை கட்டுப்படுத்துகிற ஒடுங்கின ஆவி எடுத்து போட்டு துதியினுடைய கொடுக்க போகிறதுக்காக நன்றி. இந்த எண்ணெயை தேய்க்கும் போதெல்லாம் ஆண்டவரே என் சரீரத்தினுடைய எல்லா வியாதி மறைவதாக. இப்படி நீங்கள் காலையில் எழும்பினோடனே ஒரு நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது என்ன செய்வீங்க? தண்ணி குடிப்பீங்க அப்போ தண்ணி குடிக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. அப்பா இது உங்கள் ரத்தமாய் மாற்றுங்க ஆண்டவரே. இதை குடிக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு சுகர் இருக்கலாம், அப்போ இன்சுலின் தன் வேலையை செய்வதற்காக நன்றி. இல்லை வயிற்றில் புண் இருக்கலாம், இந்த தண்ணியை குடிக்கும்போது வயிற்றில் உள்ள எல்லா பலவீனம் மறைவதற்காக நன்றி. என்னை புது பலத்தால் நிரப்புங்க ஆண்டவரே, என் பலவீனத்தை மாற்றி போடுங்க, அப்போ என்னை பலத்தால் நிரப்புங்க. இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், ஒரு நிமிஷம் தான் ஆகும். இப்படி சாப்பிடும்போது ஆண்டவரே இந்த உணவை எனக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா, இந்த உணவை சாப்பிடும்போது எனக்குள்ள ஒரு புது பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. நான் மோசையை போல வயது முதிர்ந்தாலும் என் கண்கள் இருக்கக்கூடாது, சரீரத்தில் பலன் குறையக்கூடாது ஆண்டவரே, அந்த கிருபையை தாங்க. இப்படி ஒவ்வொரு நேரமும் நீங்கள் இப்போ டீ குடிக்கணும் வைங்களேன். அப்போ என்ன செய்யணும்னா, ஆண்டவரே இந்த டீ எதுக்காக குடிக்கணும்? ஒரு சின்ன புத்துணர்ச்சி. அப்போ ஆண்டவரே என்னை எப்பொழுதும் உற்சாகமான ஆவி தாங்கட்டும். அப்போ டீயே கையில் எடுத்த உடனே நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு உற்சாகமான ஆவி தாங்க ஆண்டவரே, நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே, நான் தீர்க்காயுசாக இருக்கணும், அந்த கிருபையை தாங்க. இப்படி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனுதினமும் இந்த டீ குடிக்கும்போது, தலையில் எண்ணெய் தேய்க்கும் போது, தண்ணி குடிக்கும்போது, சாப்பிடும்போது, இப்படி ஒவ்வொரு நிமிடமாக ஜெபம் பண்ணி பாருங்கள். சீக்கிரத்தில் நீங்கள் வியாதி இல்லாமல் தீர்க்காயுசு உள்ளவங்களா மாறி போய்வீங்க. ஏன்னா நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ, எதை ஜெபம் பண்ணுறீங்களோ அது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.